ரொம்ப பெயின் எனக்கு மனசில் ரொம்ப பெயின். ரிலாக்ஸ் பண்ண தான் மொட்டை மாடிக்கு போனேன். அங்கே போனால் அது நம்மளை விட பெரிய பெயினாக அங்கே தான் வெயிட் பண்ணுது. நிறைய பறவை இனங்களுக்கு உணவு இல்லாமல் அவஸ்தைப்படுறதை பார்த்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் உணவு அளித்தேன். அவங்க நிறைய வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னோட பெயின்லாம் அவங்க எடுத்தாங்க. அவருக்கு இதுலேயும் கிடைக்காத மன அமைதியும் சந்தோஷமும் இதில் கிடைச்சது. எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளிங்க வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணுமே தவிர அதை தடை செய்யக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நான் இறந்து அவரை பண்ண வைக்கிறேன். இது 16 வருஷமா அவர் பண்றாரு. நாங்கெல்லாம் வீட்டில் ஒரு 2 கோழியை வளர்த்துறோம். ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். அது 16 வருஷம் இவர் அது பண்ணும்போது இவர் ரொம்ப எப்படி அதுக்கான எஃபர்ட் அது எப்படி பண்றது ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. மெய்யழகன் படத்துல ஆக்சுவலா ரொம்ப அழகா அந்த இந்த ஹோல் செட்டப் காமிச்சிருந்தாங்க. மெய்யழகனுக்கு அப்புறமா வர ஜனங்கள் டூரிஸ்ட்லாம் வராங்க. என் இடத்த பார்க்கணும், எப்படி குணா ஸ்பாட் மாதிரி மெய்யழகன் ஸ்பாட் ஆயிடுச்சு என் வீடு. நான் இதுக்கோசம் யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லைம்மா. இங்கே வரவங்க கூட கேட்பாங்க, டொனேஷன் கொடுக்குறேன், டிக்கெட்ஸு அதுக்கு இதுன்னு கேட்பாங்க. நான் யார்கிட்டையும் ₹1 வாங்குறது இல்லை. அங்கே போயிட்டு வரும்போது தான் பார்த்தா என்னோட பசங்க 5000 6000 பேர் வானத்தை சுற்றி என்னை தேடி இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஜனனி. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்க்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னன்றதே நம்ம கவனிக்கிறது இல்லை. பட் இந்த ஜென்ரேஷன்லையும் ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் நிறைய உயிரினங்களுக்கு லைஃப் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது சொல்லும் போதே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது பேர்ட்ஸ் அப்படின்னாலே வேடந்தாங்கல் அப்படின்றதான் ஞாபகம் வரும். பட் சென்னையில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் சுதர்ஷன் சார் தான் கண்டிப்பாக ஞாபகம் வருவார். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்படி ஒரு சர்வீஸை 16 வருஷமா கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. 6000 கணக்கான மேற்பட்ட பறவைகளுக்கு ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்களை வந்து பார்த்துக்கிறீங்க. இதுக்கான மனசு ஆக்சுவலி எப்படி வருது? இது 16 வருஷத்துக்கு முன்னாடிம்மா இது நான் நிகழ்ந்தது. ரொம்ப பெயின் எனக்கு மனசில் ரொம்ப பெயின். ரிலாக்ஸ் பண்ண தான் மொட்டை மாடிக்கு போனேன். அங்கே போனால் அது நம்மளை விட பெரிய பெயினாக அங்கே தான் வெயிட் பண்ணுது. மொட்டை மாடியில் நிறைய பறவை இனங்களுக்கு உணவு இல்லாமல் அவஸ்தைப்படுறதை பார்த்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் உணவு அளித்தேன். அவங்க நிறைய வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னோட பெயின்லாம் அவங்க எடுத்தாங்க. சரி, என்னோட பெயின்லாம் அவங்க எடுத்துட்டாங்களே, நம்ம அவங்களுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னோட தேவைகள் நான் கம்மி பண்ணி அவங்களோட ஃபுட் ஷார்ட்டேஜை கிளியர் பண்ணுறேம்மா. ஆமாம்மா. ஏன்னா மரங்கள் நிறைய வெட்டிட்டாங்க எங்கள் ஏரியாவில். மரங்கள் நிறையா காணும். இப்போ கூட இந்த பறவைங்க வர்றது கூட கோயில் மரத்தில் தான் வந்து உட்காருறாங்க. மரங்கள் இல்லாத பட்சத்தில் உணவு பற்றாக்குறை அதிகமாகுது பறவை இனங்களுக்கு. அந்த உணவு பற்றாக்குறையை நான் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்குதும்மா. ரொம்ப அழகான விஷயம் சார். ஸோ 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட்னால தான் உங்களுக்கு பறவைகள் மேலே லவ் வந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து டிஎன்ஏலே இருக்குதுமா. ஓகே. கொஞ்சம் பரிவு குணம். தெரு நாய்க்கெல்லாம் நான் வீட்டில் வந்து வச்சுப்பேன். எங்கள் அப்பா காத்தால பார்த்தா அந்த நாய்களை அவங்கக்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு வர ஓனர்ஸ் கிட்ட. எனக்கே தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணின்னு தான் இருப்பேன். ஆனால் இப்போது ஆஃப்டர் என் ஃபாதர் இறந்த பிறகு இதன் மேலே பற்று அதிகமாகிடுச்சு. நாய்கள் மேலேயும் எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பீயிங். அது கஷ்டப்படுறது, நம்ம அதை பூர்த்தி பண்ணணும். அவங்களுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ், அடிப்படையான தேவை மட்டும் கொடுக்கணும். நம்ம போய் ஆடம்பரம் நான் பண்ணல. அடிப்படை அவங்களுக்கு தேவையான உணவு, இடம், இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னு ஆசை. வேறு எந்த இதுவும் இல்லைம்மா. நம்மளாம் மனிதர்கள்லாம் ஆடம்பரம், அவங்களாம் அந்த ஆடம்பரத்தை விரும்புறதில்ல. அவங்களுக்கு உணவு இருப்பிடம் தான். அது நம்ம நல்லா கொடுத்தாவே இந்த இனங்கள் நல்லா வாழும், நம்ம இனமும் நல்லா வாழும்மா. ஸோ உங்களோட கேரக்டரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி மெய்யழகன் அப்படின்ற ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட கேரக்டரையே ஒரு படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆக்சுவலாக அவங்க 1 இயராக வந்து இங்கே ஃபாலோ பண்ணாங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் சார் பார்த்துருந்தாங்க. டீம் மெய்யழகன் டீம் சார் எல்லாமே, பிரேம் சார்,
கோ டைரக்டர் கண்ணன் சார் எல்லாம் அடிக்கடி, ஏன் பிரேம் சார் ஒய்ஃபு அவங்க கூட அடிக்கடி வருவாங்க. சூப்பர். வந்து இவன் ஒரிஜினலாகவே இப்படி தானா இல்லைன்னா பில்ட் பண்ணுறானான்னு பார்ப்பாங்க. இது என்னோட கேரக்டர் அப்படி தான்மா, என்னை நான் மாற்றிக்க முடியல, ஏன்னா அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நான். பெரிய விஷயம். அதுக்குன்னு நான் மெய்யழகுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க மெய்யழகன் தான் இல்லையா சார்? இந்த மனசு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வராது எனக்கு தெரிஞ்சு. அதாவது சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உண்மையாலே நீங்க மெய்யழகன் தான் சார். தேங்க்யூம்மா. ஆனால் ஆக்சுவலாக என்னோட குணம் பரிவு குணம் தான்மா. இப்போ கூட எதனா தெரு நாய்க்களை பார்த்துட்டா பூனைங்களை பார்த்துட்டா மனசு கேட்காது, அந்த மாதிரி வாழ்ந்து நிற்கிறேன். ஏன்னா இப்போ பறவைங்கள் தான் ரொம்ப அடி வாங்குறாங்க. இந்த தெருநாய்க்கள் பூனையாவது இந்த ரோட்டில் போகிறவங்க ஏதோ பிஸ்கெட் அதெல்லாம் போடுறாங்க, பறவை இனம் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மரங்கள் அவங்களுக்கு வீடு இல்லை, பொல்யூஷன், சூழ்நிலை, தண்ணி, அடிப்படை தண்ணி கூட இல்லை அவங்களுக்கு. அதனால சென்னை மாதிரி சிட்டிகள்லாம் இந்த மாதிரி இனங்களை நம்ம காப்பாற்றியே ஆகிற சூழ்நிலை. ஏன்னா நெக்ஸ்ட்டு தலைமுறை இது பார்க்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி நான் பார்த்ததெல்லாம் வர தலைமுறை, நம்ம குழந்தைங்க, நம்ம குட்டி பேபிஸ்லாம் அவங்க பார்க்கணும் இந்த இனங்களை. ஏன்னா சிட்டுக்குருவிலாம் இந்த தீபாவளி என்ற ஒரு பண்டிகையில் வெடி சத்தத்தில் அவங்க காது ஜவ்வாக இருந்து எத்தனையோ பறவைங்க இருந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட அந்த சுயநலத்துக்கு பல இனங்களை நம்ம அது ஆயிடுச்சுன்னு வரும். கரெக்ட் சார். ஆக்சுவலி சொன்ன மாதிரி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இதுதான் குருவின்னு காட்டுறதுக்கு கூட டக்குன்னு ஒரு குருவி கண்ணில் பட மாட்டேங்குது. இல்லைம்மா, நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்பேரோ குருவி இனங்களை டெவலப் பண்ணினே வரும் மரங்கள். அவங்களுக்கு குருணை அரிசி போடுவேன் தனியாக இந்த இனங்களை காப்பாற்றணுன்னு. என் மரங்களை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல பறவைகள், நாட் ஓன்லி என் பேர் தான் பேரட் சுதர்சன் தவிர நான் ஈகிள், ஸ்பேரோ, பீஜான்ஸ் எல்லாமேம்மா எல்லா விதமான பறவைகளும் வந்து சாப்பிடும். அது எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறேன். என் மொட்டை மாடியே ஒரு சின்ன வேடந்தாங்கல் தான். ஆமாம்மா, எனி டைம் வந்து ஃபுட்டு சாப்பிடலாம் அவங்க, தண்ணியும் எனி டைம். அந்த மாதிரி நான் அந்த மொட்டை மாடியை ஆக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கோசம் இந்த மெய்யழகனுக்கு அப்புறமா வர ஜனங்கள் டூரிஸ்ட்லாம் வராங்க, என் இடத்த பார்க்கணும். எப்படி குணா ஸ்பாட் மாதிரி மெய்யழகன் ஸ்பாட் ஆயிடுச்சு என் வீடு. கண்டிப்பாக அடுத்து நானும் அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் நிறைய பேர் இதை செய்யணும்னு வராங்க இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய பேர் பண்ணலாமா. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப வேலையாட்கள் இருக்கணும், பண பலம் இருக்கணும். சின்ன சின்னதாக பண்ணலாம். இப்போ மொட்டை மாடியில் தண்ணி வைக்கலாம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைக்கலாம். ஏன்னா தண்ணி மெயினாக இல்லை பறவைங்களுக்கு. சம்மரில் தண்ணி சுத்தமாக இல்லை. நம்ம கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் பால்கனியில். அதேமாரி அரிசி கொஞ்சம் போடலாம், அரிசி பவுடர் பண்ணி போடலாம். ஏன்னா இப்போ கோலம் கூட நிறைய அரிசி மாவில் போடுறதில்ல. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் 15,000 கிளிகள் வரும் என் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது ஆஃப் சீசனில் வந்திருக்கீங்க, ஒரு பந்தி தான் வரும். இதுவே சீசனில் வந்தீங்கன்னா 6 பந்தி. அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதை பார்க்குறதுக்குன்னே சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், கனடாலேருந்துலாம் வருவாங்க. இது ஒரு பேர்ட் தெராப்பின்னு சொல்லுவாங்க. மன அமைதி. எப்படி ஃபாரஸ்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் நல்லா, அந்த என்ன வியாதி இருந்தாலும் போயிடும். அந்த மாதிரி இந்த பறவைங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த மனநோய், சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் அது நீக்கிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு வாரம் வருவாங்கம்மா ஃபாரினர்ஸு. நம்ம ஊர் ஆளுங்க அந்த அளவு அது அந்த அருமை தெரியல. ஆனால் வராங்க. இப்போ மெய்யழகன் பார்த்துட்டு வராங்க. இன்னும் காதலர்கள் அதிகமாக வராங்க. அதுதான் கட்டுப்படுத்த முடியல என்னால். ஆமாம்மா, ஏன்னா இங்கே ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்தால் கல்யாணம் நடக்குதுன்னு, குழந்தை பிறக்குது, கல்யாணம் நடக்குதுன்னு ஒரு ஐதீகமாக ஆயிடுச்சு. ஆமாம், இந்த இடம் அந்த மாதிரி ஜோசியக்காரங்களாம் ஏதோ பண்ணி விட்டுருக்காங்க, சொல்லி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் காதலர்களோட வராங்க. 300-400 நடந்து உங்ககிட்ட கதை எடுத்துருந்து சொல்லிருக்காங்க. ஆமாம்மா, லவ்வர்ஸ் டேக்கெல்லாம் 400 லவ்வருங்கம்மா நம்ம வீட்டுக்கு. ஆமாம், லவ்வர் 400 லவ்வருங்க கியூவில் நிற்கிறாங்க. கண்ணு வேற கட்டிட்டு வராங்க. நான் ஏதோ கண் ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா இங்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கிட்டு வராங்க. இப்போ சமீப காலமாக செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய வராங்க. சிரஞ்சீவி அவங்க மம்மி பர்த்டேக்கு இங்கே தான் இது பண்ணாங்க. சூப்பர்.
அந்த மாதிரி நிறைய இப்போது நாகா ரவைலாம் வருது பார்த்தோமா, அந்த சேவரட் சேமியா அவங்க ஓனர் அப்புறமா பூமெக்ஸ் பன்னீர் ஓனர்ஸு, கலெக்டருங்க, பிரசிடெண்ட்டோட பிஏ கூட வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எதனா இங்கே போஸ்டிங் ஹையர் கிரேட் போஸ்டிங்னா என்னை வந்து பார்த்துட்டு இவங்களை கிளிகளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த போஸ்டிங்கில் போய் உட்காடுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அதுமாரி நிறைய பேர் வராங்க. என் கணக்கு வழக்கே 2 லட்சம் பேர் மேலே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்த்தா உங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் இல்லைம்மா. எனக்கு சுத்தமாக இதெல்லாம் எல்லார் மனசில் உட்காரணும் அந்த மாதிரிலாம் நினைப்பு இல்லை. நான் என்னோட சேவை தான் பண்ணேன். அந்த சேவை இவங்க இந்த அளவுக்கு என்னை ஃபெமிலியர் பண்ணிட்டாங்க. அது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ட்ரூ லவ், அது அந்த பிரிக்க முடியாது. அது பாண்டிங். அது நான் ஃபேமஸ் ஆகலனா கூட நான் இறந்து போகிற வரைக்கும் நான் இதை சேவை பண்ணி தான் இருப்பேன். கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு உங்களை பார்த்தாலே ஏன்னா நான் இதுக்கோசம் யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லைம்மா. இங்கே வரவங்க கூட கேட்பாங்க, டொனேஷன் கொடுக்குறேன், டிக்கெட்ஸ் அது இதுன்னு கேட்பாங்க. நான் யார்கிட்டையும் ₹1 வாங்குறது இல்லை. பட் இதுக்கான ஃபினான்ஸ் அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க சார்? என்னோட தேவைகள் கம்மி பண்ணிக்கிட்டுமா. என்னோட வாடகை வருது, வீட்டு வாடகை, பிஸ்னஸில் கொஞ்சம் பணம் வருது, ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணிப்பேன். அதெல்லாம் கம்மி பண்ணி இப்போ நாங்கள் நினச்சா ஆடி காரில் கூட போகலாம், ஆடி பென்ஸ் அதுமாரி போகலாம். அந்த மாதிரி ஆடம்பர செலவு இல்லைம்மா. இது என்னோட சொந்த வீடு இருக்கிறதுனால அந்த நிறையா பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ பெரிய வீடு வச்சுருங்க, வாடகை விட்டு நல்லா இன்கம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த மேலே என் பணத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. வாழ்கிறவருக்கும் நல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இறக்கும் போது நம்ம சோல் நிம்மதியாக. ஆமாம்மா, அதுதான் எனக்கு தேவை. என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஃபீட் பண்ண முடியாத நிலைமை இருந்திருக்கா இத்தனை 16 வருஷத்தில்? ஒரு வாட்டிம்மா, 2வது வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணி 16 வருஷம் மேலே ஆகுது. 2வது வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு, பெங்களூரில் இருக்கிறாரு, அவர் சரியில்லாத காரணத்தினால நான் பெங்களூர் போனேன். அங்கே போயிட்டு வரும்போது தான் பார்த்தா என்னோடய பசங்க 5000 6000 பேர் வானத்தை சுற்றி என்னை தேடி இருக்கிறாங்க, உணவு இல்லாமல். எனக்கு தெரியாது, இவங்க எங்கேயும் சாப்பிட்ருவாங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தா என்னையும் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா மரங்கள் இல்லைம்மா. மரங்கள் இருந்தால் இவங்க கொஞ்சம் பழங்கள் எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப மரங்களை கம்மி ஆயிடுச்சுமா. நான் இப்போது 16 வருஷமாக பார்க்கும்போது என் ஏரியாலே ஒரு 10,000 மரங்கிட்ட காணாமல் போயிட்டுருக்கு. எல்லாம் பழமையான மரங்கள். நான் அந்த மரங்களை பார்த்து மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மரங்கள்லாம் கலன்னு சிரிக்கும். இந்த இலைகள்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தில் தங்கமாக மின்னும்மா. அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன், வருங்காலம் இவங்கெல்லாம். அழகாக சொன்னீங்க சார். ஆக்சுவலி நான் வரும்போதே நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க எனக்கு. அதாவது குழந்தைங்க கேட்ஜெட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க வந்துட்டு அதில் இல்லாமல் அவங்க வெளி உலகத்தையும் நிறைய பார்க்கணும், எங்கேஜ்டாக வேற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் எங்கேஜ்டாக இருக்கணுன்றதை சொல்லிட்டு இருந்தீங்க. குழந்தைங்களுக்கு இந்த காலத்து பேரண்ட்ஸ் இதை பண்ணுங்க, அதனால எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக வாழுன்ற மாதிரி இந்த சில அட்வைஸ்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன அட்வைஸை சொல்லுவீங்க சார்? மெயினாக கேட்ஜெட்டை தனியாக வைக்கணுமா, சர்டன் ஏஜ் வரணுமா அவங்களுக்கு. ஏன்னா இங்கே கிளிங்க பார்க்க வராங்க, எல்லாம் குழந்தைங்க வராங்க. இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் நம்ம வீடு தான், ஏப்ரல் மேலாம் ஃபுல்லாக குழந்தைங்க தான். நான் அதுக்கோசமே உட்காந்து நைட்லாம் 1-2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 50 மேஜிக் கற்று வச்சுன்னுக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா அவங்ககிட்ட இந்த செல்ஃபோன் எப்படியாவது பிடுங்கணும். இந்த மேஜிக்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு காட்டி மேலே இட்டுன்னு போயிட்டு கிளிங்களை காட்டி அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அதை பண்ணி அனுப்புகிறேன். அவங்களுக்கு இன்னொரு தடவை வர மாதிரி, இங்கே குழந்தைங்க இன்னொரு தடவை வந்து போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன இடமா ஆகுது. இப்போ கூட நான் எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் கூட அங்கிளுக்கு மேஜிக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அவங்க மனசில் நம்ம இருக்கிறோன்னு எனக்கு பூர்த்தி ஆகுது. சிறப்பு சார். ஸோ இந்த மரம் கண்டிப்பாக நிறைய நடனம், அப்போ தான் வந்துட்டு இனங்கள் வாழுமா. ஏன்னா மரம் இருந்தால் தான் பறவைங்களுக்கு உணவு அங்கே கிடைக்கும், இருப்பிடம் கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல சுத்தமான காற்று, மரங்களோட காற்று நம்ம உடம்புல பட்டால் நோய் நொடி எதுவுமே வராது, எதிர்ப்பு சக்தி இருக்கும். என்னதான் நீங்கள் ஏசியில் இருந்தாலும் கிட்னி சிங்க் ஆகிடும், லங்ஸு ஃபெயிலியர் ஆகிடுமா. ஏசியெல்லாம் நாங்களாம் பார்த்ததே இல்லை, 10 வருஷமெல்லாம் இந்த ஏசி
இப்போ எல்லார் வீட்லேயும் டாய்லெட் வரைக்கும் ஏசி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் போகிற இது பார்த்தா தப்பான வழி மாதிரி தெரியுது. இது நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம குழந்தைகளுக்கு இயற்கையோடு வாழ பழகினா தான் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. ரெசிஸ்டிவ் பவர் இருக்கும், உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும் அவங்களுக்கு. எந்த காலத்துலேயும் அவங்க அந்த தாக்கு பிடிப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க நிறைய பேர் கிட்ட அந்த இம்யூனிட்டி தான் இல்லை. இல்லைம்மா, இப்போ ஃபாரின்லேருந்துலாம் வராங்க, அமெரிக்காலேருந்து குழந்தைங்க வராங்க, நிறைய நோய் நொடியோடு வராங்க. என்ன பணம் இருந்து என்ன எனக்கு தெரியல. நோயை வச்சுருந்தா அந்த குழந்தைங்க எப்படி ஃப்யூச்சரில் எப்படி வாழ்க்கை தள்ளுவாங்களோ அது ஒரு கொஸ்டின் மார்க்காக என் மனசில் கொஸ்டின் மேலே கொஸ்டின் போட்டுனே இருக்குது. அது ஒரு பயம் வருது. என்னடா இந்த குழந்தைங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ, குழந்தைங்க எப்படி வளருவாங்களோ. பேரண்ட்ஸ்க்கு தான் கஷ்டம், பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை வந்தது, 3 வயசு குழந்தை, பிளட் கேன்சர், ஃபைனல் ஸ்டேஜ். கடைசி ஆசை கிளிங்களை பார்க்கணும். நான் அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த கிளிங்க வரும்போது அந்த குழந்தை ஃபேஸில் அவ்வளோ மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் நம்ம கொடுத்து வைக்கணும். இறைவன் அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை இன்னும் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்குதோ இல்லையா தெரியல. அந்த குழந்தை வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அப்போவே அவங்க அப்பா அழுதுன்னு தான் வந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது இனங்கள் வாழ வைக்கணுமா? இப்போ பல இனங்கள் அழிஞ்சின்னு வருது காலத்தில். குளோபல் வார்மிங் தடுக்கணும்னா பூமி என்ற தாயை குளிராக வைக்கணும். அது குளிர்ச்சியாக வைக்கணும்னா மரங்கள் தான் இருக்கணுமா? ஏன்னா எல்லாமே இந்த தாய் வயிற்றில் தான் பிறக்கிறோம். போகும்போது இந்த தாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. அதனால நம்ம கம்மிங் ஜென்ரேஷனுக்கு மரங்களை பற்றி மகத்துவத்தை சொல்லணுமா? அது பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருமே அட்லீஸ்ட் ஒரு மரமாவது நடுவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லைஃப்ல இத்தனை மரங்கள் நம்ம நட்டோன்னு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அவங்க சோலும் அவங்க ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும். சூப்பர். ஆமாம். ஸோ இந்த பேர்ட்ஸை பார்க்குறதே தெரப்பியாக நினச்சி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த பறவைகள் படுற கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னைக்காவது ரொம்ப டவுனாக இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு அதாவது லைஃப்பை புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் கற்றுருந்துருக்கீங்களா? லைஃப் புரிஞ்சுக்கிற மாதிரிம்மா, இவங்கெல்லாம் யூனிட்டியாக வாழ்வாங்கம்மா. யூனிட்டியாக வாழ்வாங்க. ஆமாம். உணவு கிடைக்கிற இடத்துல ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க இதை கூட மெயின் டிஷ்ஷாக பார்க்கல, ஒரு சைட் டிஷ் தான் என் வீடு. மெயின் டிஷ் மரம் தான் அவங்களுக்கு. பழங்களை சாப்பிட்டு என்கிட்ட வந்து விதைகளை தூவாங்க. நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக மரங்களை நடுங்க, இந்த விதைகளை போட்டு ஒரு பாடமாக சொல்லி கொடுப்பாங்க. நான் ஒரு 2000 மரம் நட்டு வந்திருக்கேம்மா. சூப்பர் சார். ஏன்னா அவங்க எச்சத்தில் வந்த விதைகள் சும்மா தொட்டியில் போட்டால் தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை, அதுவே வளரும். மரங்களோட விதைகள் எடுத்து வந்து தூவாங்க, பழங்களை சாப்பிட்டு விதைகள் எடுத்து போடுவாங்க. நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக தொட்டி அதுக்குன்னு வச்சுருக்கிறேன். போட்டு அது போட்டாவே வளர்ந்துடும், தண்ணி கூட பராமரிப்பே தேவையில்லை. பாருங்கள் இறைவன் எவ்வளோ அழகா. புரியுது சார். இது எல்லாமே இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே காற்று யாருக்குமே தருது? ஹியூமன்ஸுக்கும் தருது இல்லையா? ஓகே சார். நம்ம குழந்தைங்களும் மரங்களை பார்க்கணுமா? பச்சை பசேன்னு இருக்கணும் உலகம், அதுதான் நல்லது. கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் மாறும்னு எல்லாருமே நம்பலாம் சார். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியுது உங்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த சேவையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. உங்கள் காலகட்டத்துக்கு அப்புறமும் இது தொடரணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? பண்ணுறேம்மா. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வராங்க. இப்போ இன்ஃபோசிஸ் கேம்பஸில் கூட கூப்பிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நாச்சியார் அவங்க கூப்பிட்டாங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு 200 ஏக்கரா வச்சுருக்கிறாங்க, அருவியோடு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா பறவைகளும் மயில் இனங்கள் எல்லா இனங்களையும் காப்பாற்றுறாங்க, இந்த பேரட் இனங்களும் எனக்கு வேணும் சொல்லிட்டு அவங்க டாக்டர்ஸ் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எப்படி பறவைங்களை வர வைக்கணும், எப்படி இந்த மாதிரி கிளிகளை பாதுகாக்கணும் எல்லாமே ட்ரைன் பண்ணி அனுப்புகிறேன். வியாபார நோக்கில் மட்டும் இருக்கக்கூடாதுமா, இனங்களை காப்பாற்றுற நோக்கில் இருந்தால் இது நான் கற்றுத்தருவேன். வியாபார நோக்கில் இருந்தால் யாரையும் நான் அலோவ் பண்ணுறது இல்லைம்மா. ஆமாம். ஏன்னா இனங்களை நம்ம காப்பாற்றி ஆகணும். இது போய் ஒருத்தனால முடிகிற காரியம் இல்லை. நான் என்ன மாதிரி ஒரு 5-6 பேர் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க என்னை பற்றி வெளியூர்கள்லாம் ப்ரௌடாக பேசுகிறாங்களாம். ஜப்பானில்
அவங்க முக்கால்வாசி இங்கே இருக்க மாட்டாங்கம்மா, வேலையாட்களை வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்போது பண்ணுறாங்க. என்னோட ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்கம்மா. ஏன்னா நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு நிம்மதி அதில் இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, நம்ம இல்லைனாலும் இந்த சேவை தொடரும் அப்படிங்கும்போது? தொடரும்மா. ஏன்னா இறைவன் என்ன ஆட்டி படைக்கும் போது என்ன மாதிரி பல பேரையும் அவர் உற்பத்தி பண்ணுவார். ஏன்னா நான் இயற்கையை தான் இறைவனாக மதிக்கிறேன். எங்கன்னா இயற்கை தான்மா இறைவன். அட்லீஸ்ட் ஸ்பேரோ இனத்தையாவது நீங்கள் காப்பாற்றுங்கன்னு. நம்ம அந்த இனத்தெல்லாம் காப்பாற்றுறது இப்போ இல்லை. எந்த இனம் நம்ம வரைக்கும் நல்லா இருந்தால் போதும். நம்ம சாப்பிட்ற தண்ணியிலே எத்தனை விதமான தண்ணி இருக்குதுன்னு வீட்டில் போய் கவுண்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் நல்லா வாழணும்னா மரங்கள் நட்டிங்கன்னா இனங்கள் வாழும். இந்த இனங்கள் வாழ்ந்தால் தான் நாமளும் வாழ முடியும். ரோஸ் ரிங் பேரக்கிட்ஸ். ரிங் இருக்கிறது ஆம்பளை, வித்தவுட் ரிங் கேர்ள். சவுட்டிங் பேர்ட்ஸ், ஐ வாண்ட் ஃபுட், ஐ வாண்ட் ஃபுட். அவங்க எல்லாமே பேபிஸ்.